டேஸ்டியான மட்டன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். நான் இன்னைக்கு வந்து குக்கரில் தான் செய்ய போகிறேன். நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கறி மசால் பட்டையில் வந்து பட்டை லவங்கம் எல்லாம் போட்டு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் போடுங்க. ஏன்னா சின்ன வெங்காயம் தான் வந்து மட்டன் குழம்புக்கு ரொம்பவே நல்ல டேஸ்ட் தரும். அதனால் நான் வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டிலேயே அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கலாம். அது கூடவே நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டு கொஞ்சமாக நம்ம வந்து தயிர் ஊற்றிக்கலாம். ரொம்ப புளிச்ச தயிர் ஊற்றிடாமல் கொஞ்சம் நல்லா இருக்க தயிராக பார்த்து ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்க மசாலாஸ்லாம் போட்டுக்கலாம். மல்லித்தூள், மட்டன் மசாலா, மிளகாய்த்தூள், கரம் மசாலா இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டிலே அரைச்ச குழம்பு மசாலா இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் ஃபுல்லாக வந்து மட்டன் மசாலா மட்டும் தான் போட்டிருக்கேன். அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம வாங்கி வச்சிருக்க மட்டனை வந்து போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 kg மட்டன் வாங்கியிருந்தேன். ஸோ எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு அதனால் வதங்கும் போது நமக்கு நல்லா அந்த தண்ணி பிரிஞ்சு வரும். ஸோ அந்த டைம் வந்து நான் 2 கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு 5-6 விசில் கிட்ட விட்டு எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து நல்லாவே வெந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு 1/2 hour வந்து தனியாக இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்தீங்க